வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. ஸோ ஈரோட்ல எங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு இடமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ண இடம் தஞ்சாவூர் மிலிட்ரி ஹோட்டல்னே வருது. தஞ்சாவூர் மிலிட்ரி கிச்சன். தஞ்சாவூர் பொம்மைகளா வச்சு அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் சாப்பாடு போடுறாங்க. இந்த பொம்மை எப்படி இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல. அப்படியே அழகா இருக்குல்ல. ஓகே, மூளை பையன் நல்லா சாப்பாடு இருக்கு, டின்னருக்கு என்னெல்லாம் இருக்கும். மெனு 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 நான் வந்தோடனே மெனு பார்த்தேன். ஐயோ, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க, இரவு உணவு ஆப்பம், இடியாப்பம், மாட்டுக்கால் பாயால் ஆரம்பிச்சு நெய் சோறு, கறி தோசை, இலை பரோட்டா, இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, குருவி கூடு பரோட்டாவா, என்னடா அது, ட்ரை பண்ணலாமா? அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வகை இருக்கு, மட்டன் குழம்புல வகை இருக்கு, சூப்புல வகை இருக்கு, மீன் குழம்புல வகை இருக்கு, சிக்கன் வறுவல்ல வகை இருக்கு, இறால் வறுவல்ல வகை இருக்கு, மட்டன் வறுவல்ல வகை இருக்கு, டிசர்ட்டும் இருக்கு. என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு போய் பார்ப்போம். நிறைய சாப்பிடலாம் வயிற்றுல இடம் இல்லை. ஆளுக்கு ஒரு மெனு ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட போகலாம். ஸோ வெளியில தான் நீங்கள் தஞ்சாவூர் பொம்மை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் எவ்வளோ அழகான எத்தனை பொம்மைகள் இருக்கு. தலையாட்டி பொம்மைகள், சிங்கரைங்கனை, இதுதான் ட்ரெடிஷ்னல் பொம்மை. எங்கள் வீட்டில் இருந்துருக்கு, இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அப்புறம் தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லா பொம்மையும் வச்சிருக்கோம் நாங்களும். ஓகே, தஞ்சாவூர் பொம்மைகளை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகு. எங்கள் பெயிண்டிங்ஸுமே அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி தஞ்சாவூர் பொம்மைகள் தான் இப்போ எல்லாமே. அப்புறம் அங்கே நிறைய ஃபேஸஸ் ஆஃப் தஞ்சாவூர் பொம்மை இருக்குது. எல்லாத்தையும் கிட்ட போய் பாருங்கள். நான் போய் சாப்பிட தயாராகிறேன். சரி, அப்போது நீங்கள் சொன்ன ஐட்டமில் வந்து ஆப்பம், இடியாப்பம், பாயா கொடுங்க. பரோட்டா இருக்கா? இலை பரோட்டா வேணாம், நார்மல் பரோட்டா. நூல் பரோட்டா. சைட் டிஷ் என்ன நல்லா இருக்குமோ நீங்களே கொடுத்துருங்க. சிக்கன் தான். அப்புறம் நெய்சோறு. நெய்சோறு காம்பினேஷனா? மட்டன். ரெண்டுமே எனக்கு. தேங்காய் சம்பல், மீன் வறுவலா வச்சிர மெனு எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கா. என்ன சாப்பிட்றதுனே கன்ஃபியூஷனாக இருக்கு. மட்டன் நல்லா இருக்குமா, இறால் நல்லா இருக்குமா? மட்டன் கொடுத்துறீங்களா? பார்த்தேன். நெய்சோறு, மட்டன், பரோட்டா, சைட் டிஷ் சிக்கன் கிரேவி நல்லா இருக்கிறது நீங்களே. இடியாப்பம், மாட்டுக்கால் பாயா, ஒரு ஆப்பம் மட்டும் கொடுத்துருங்க. வேற என்ன நல்லா இருக்கும்? கோலா உருண்டெல்லாம் போரு, அது மட்டும் தாங்க. அவள் உப்பு கறிக்கு பதிலாக நெய்கோழி வறுவல் கொடுத்துருங்க. பரவாயில்ல, உங்கள் ஸ்பெஷல்னா அது தானே. அப்போ நெய்கோழி வறுவல் மட்டும் கொடுக்குறீங்களா? வேறு எதுனா இடம் இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்றேன். ஆக்சுவலாக என்னன்னா, நம்பியூரில் டைம்லைன் ஸ்டுடியோஸ் ஈவெண்ட் இருந்தது, ஒரு வெட்டிங்கு. அதுக்கு வந்தோம். அதுக்கு அப்படியே சேர்த்து நானும் வந்தேன். நான் வந்து இங்கே ஒரு கிராக்கர்ஸ் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்காக வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து இங்கே மதியானம் இவங்க என்னை விட்டுட்டு நம்பியூருக்கு போயிட்டாங்க. எனக்கு செம்ம பசி. பக்கத்தில் என்ன கடை இருக்குது அப்படின்னு பார்த்து நடந்து வந்து இந்த கடையில் மத்தியானம் நெய்சோறும் பிரியாணியும் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். மாறாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நைட்டு நாங்கள் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது எங்கேயுமே சோறு இல்லை. ஐயோ, சாப்பாட்டுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் நான் இந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி திரும்பி ஆர்டர் பண்ணேன். எல்லாருக்கும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பரோட்டா, நெய்ச்சோறு, அப்புறம் இவங்ககிட்ட ஒரு டிசர்ட் இருக்கும் தெரியுமா. லாஸ்ட் டைம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? நான் என்ன சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லை, ஆனால் திரட்டிப்பால் சாப்பிட்டேன். இளநீர் சர்பத்தும் சாப்பிட்டேன். சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இதை ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். நம்ம இந்த வாட்டி ஈரோடு போகும்போது இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் வந்துட்டேன். நிறைய ஐட்டம் இருக்குது, எல்லாமே பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. ஆனால் என்ன ட்ரை பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ பிரியாணிலாம் சாப்பிட வேணாம். மத்தியானம் காரசாரமான ஒரு சோறு சாப்பிட்டு இன்னும் லைட்டாக வயிற்றில் நெருப்பு கொளுத்தி போட்ட மாதிரியே இருக்குது. அதாவது அந்த காரம் இன்னும் என் வயிற்றுக்குள்ளேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்தா நெய்ச்சோறில் ப்ரான் இருக்குதுன்றாங்க, நெய்ச்சோறில் மட்டன் இருக்குதுன்றாங்க, மட்டன் சுக்கா நல்லா இருக்குன்றாங்க. நான் எதை சாப்பிட்றது? எனக்கு எல்லாமே பிடிக்கும். வேற என் வாயை எப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறது? சோறே சாப்பிடக்கூடாதுன்றேன். மத்தியானம் சுட சோறை வச்சு கறியை வச்சோன்னா நான் பாட்டு அண்டா சோறை சாப்பிட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அகைன் சோறு. ஆக்சுவலாக கறி தோசை தான் சாப்பிடலாம்னு நினச்சேன். பட் நோ, எனக்கு நெய் சோறுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நெய் சோறு தான் சாப்பிடணும். ஆனால் கம்மியாக சாப்பிடலாம். இப்போ ஜெனிலியா மாதிரி கம்மியாக சாப்பிட்டு என் மனசுக்குள்ள நானே சொல்லிட்டு கம்மியாக எல்லாத்தையும் டேஸ்ட் மட்டும் பண்ணணும். அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அப்புறம் பூஜி மசாலா இருக்காண்டா இங்கே. உடைத்த முட்டை குழம்பு, பச்சை முட்டை தக்காளி, சின்ன வெங்காயம் கலக்கி மட்டும் வாங்கிடுவோமா? பாதி சாப்பிடுவோமா? கல்லுக்கடை முட்டை வறுவல், அது சாப்பிடலாமா? சின்ன வெங்காயம் கலக்கி, முட்டை கலக்கி, புதுக்கோட்டை முட்டை மாஸ்டா நம்ம சாப்பிட்ருக்கோம். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம்
ஊத்தப்பம்லேயே எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. பொடி ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், மல்லி ஊத்தப்பம், கேரட் ஊத்தப்பம், பூண்டு பொடி தோசை, சின்ன வெங்காயம் பொடி ஊத்தப்பம், பட்டர் கல் ரோஸ்ட், எக் ரோஸ்ட்டு, எக் கல் தோசை, கீ ரோஸை, ஆனியன் ரோஸ்ட்டு, பொடி ரோஸ்ட்டு, மல்லி தோசை, இளம் தோசையா அப்படின்னா லேசாக ஊற்றி தருவாங்களோ அதான் இளம் தோசையாக இருக்குமோ அது தோசை இட்லி. ஓகே, மெனு கார்டை பார்த்தா எல்லாமே சாப்பிடணும்னு தோணும். நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணி வருவோம். லஞ்சுக்கு வந்து இங்கே அசைவ விருதுன்னு இருக்குது. அதில் ரைஸு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்பு, கருவாடு தொக்கு, நண்டு தொக்கு, எறா தொக்கு, முட்டை மாஸ், மாசி, சாம்பல், அப்பளம், தயிர், பாயாசம்னு எல்லாம் தராங்க. சூப்பே இவ்வளோ பெருசு இவ்வளோ குட்டிங்கன்னா எங்கே சாப்பிட்றது நாங்கள்? என்னப்பா நண்டு சூப்பா அப்படியே வச்சுருங்கப்பா. அது என்னதுப்பா? மட்டன் போன் சூப்பா? தேங்க்ஸ்ப்பா. இது வந்து நல்லி எலும்பு சூப்பு, அப்புறம் அது கிராப் சூப்பு. நல்லி எலும்பு சூப்பு எனக்கும், கிராப் சூப்பு ஃப்ரேமுக்குன்னு வாங்கிட்டோம். ஆனால் நான் வந்து நினச்சேன் 1/2 கம்மியாக தருவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ கொடுத்துட்டாங்க. செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குடா. பூண்டு, கொழுப்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை மாசாக இருக்குது. நான் நண்டு சூப் ட்ரை பண்ணிடுவேன். ஃப்ரேமுக்கு செம்ம கோல்டாக இருக்குது. நண்டு சூப் குடிச்சானா கோல்டு அப்படியே கப்புன்னு இறங்கிடும். ஐயோ சூப்பரா இருக்கு பிரேம். இல்லை உனக்கு தான் மொத்த சூப்பையை போய் குடிச்சிடு, சாப்பிடாத. இவங்களோட ஹோட்டல் நேம்க்கு ஏற்ற மாதிரி தஞ்சாவூர் மிலிட்ரி ஹோட்டலு, மிலிட்ரி கிச்சன் ஹோட்டல் இல்லை, தஞ்சாவூர் மிலிட்ரி கிச்சன். எல்லா இடத்துலையும் தஞ்சாவூர் பொம்மை மூஞ்சியா இருக்கு. அங்கே பாரு எத்தனை தஞ்சாவூர் பொம்மை மூஞ்சி அழகா இருக்கு. சின்ன வயசுல தஞ்சாவூர் பொம்மை மாதிரியே டான்ஸ் ஆடுறா அப்படின்னு நான் கேட்பேன். இப்படி கழுத்து இப்படி மட்டும் ஆடும். எங்க வீட்டுல எங்க அத்தை வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த பொம்மையை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம். அதுக்கப்புறம் லயா பிறந்தப்பறம் 2 தஞ்சாவூர் பொம்மை வாங்கினோம். லயா அப்படியே கழுத்து ஆட்டிக்கிட்டே இருப்பா. அந்த பொம்மையை பார்த்து இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையும் இன்டீரியர் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அழகா பண்ணியிருக்காங்க. வாசல்ல ஒரு பெரிய தஞ்சாவூர் பொம்மை வச்சிருக்காங்க. தலையாட்டி பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி. அது ஒரு பரோட்டா தானே? 3 சொல்லியிருந்தாங்க. சாப்பிடுவியாடா? சரி வைங்க, நான் சாப்பிட்றேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயட்டுன்னு சொன்னீங்க கிருத்திகான்வீங்கல்ல. நெய் கோழி வறுவல். ஐயோ காரசாரமாக இருக்கும் போல இருக்கேன். அப்புறம் இது மிளகு சிக்கன் அருண்காக கொஞ்சமாக தான் நம்ம வாங்குகிறோம். இந்த ஒரே ஒரு பரோட்டாவை மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சு. பரோட்டா சின்னதாக இருக்கும்னு நினச்சேனேங்க. சுட சுட சாப்பிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஆறி போச்சுன்னு எனக்கு தெரியாது. செம்ம மசாலா இருக்கும். இது சூப்பராக இருக்கு பரோட்டாக்கு. அதுக்கும் இது வந்து மிளகு சிக்கன். ஆக்சுவலாக இதுவும் நெய்கோழி வறுவலும் மாஸ்டாக இருக்கும் காம்பினேஷன். மிளகு சிக்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டனால அது டாப்பாக தெரியுது. ஆக்சுவலாக இதுவும் சூப்பராக இருக்கு. சுடுக்கு வேற. வட்டு கம்மியாக சாப்பிடலாம் கிருத்திகா. உனக்கு நெய் சோறு வருது. பரோட்டாவை சாப்பிடாத. சூப்பர் டூப்பராக இருக்குடா. ஓ அப்போ பொட்டலமாக தருவீங்களா? வா தேங்க்ஸ். என்னடா இவ்வளோ கொடுத்துட்டாங்க? என்னடா ஐட்டம் இது? நெய் சோறுன்னு தானே சொன்னாங்க. மசாலா சோறு மாதிரி இருக்கே. இதுல வந்து ஒரு முட்டை இருக்கு, மட்டன் இருக்கு. அதை சாதத்தோட பிசைஞ்சு அப்படியே இந்த மசாலாவோட கொடுத்துருக்காங்களா. சுட சுட இருக்குடா. எப்படா சாப்பிட்றது? நான் நெய் சோறு தனியாக மட்டன் தனியாக தருவாங்கன்னு நினச்சேன். டிஃபன் நம்ம பேக் பண்ணி வாங்கிட்டு போகும்போது இப்படி தந்துடலாம். பட் டைனிங்லேயுமே இப்படி தான் தராங்க பாருங்களேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மி. எனக்கு தான் எங்கே போனாலும் உப்பு கம்மியாக இருக்கும். உங்களுக்குலாம் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது மட்டன் சூப்பராக இருக்கும். அதில் ஒயிட் ரைஸ் மசாலா போட்டு இந்த ஒயிட் ரைஸில் மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னென்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நான் நெய் சோறை மட்டும் சாப்பிடுவேன். இது வந்து மட்டன் நெய்ச்சோறு. ஸோ மட்டன் தனியாக நெய்ச்சோறு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா
எப்படி நான் வந்து நானே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன் கம்மியா. இவங்க வந்து தார் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா, சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஆம்லேட் வேற. முட்டையோட வேற கொடுத்துட்டாங்களா. நான் வந்து தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மூடி மூடி வச்சு சுட சுட அப்படியே சாப்பிட்றேன். எப்படி என் டெக்னிக் சாப்பிடுவா. கொதிக்குதுடா சோறு. முட்டையோட சாப்பிட்றேன். அருமை. ரைட்டாவும் மட்டன் குழம்பும் தொட்டுக்க இருக்கு. பட் எனக்கு எதுவுமே வேணாம். பாயா வந்து பிரேமோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட்டு. அதனால நான் பாயாவை தொட போறதில்ல. பாயாவோட கிரேவியை சாப்பிடுவேன். அப்போ கொஞ்சம் எடுத்துக்குவா. பிரேமுக்கு தான் அப்போ. ஹவுஸ் பாயா. இவ்வளோ நேரம் காரசாரமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எது காரமே இருக்காதுல்ல. அப்படியே நாக்குக்கு எதமா இருக்கு. எல்லா உணவுமே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை இந்த நெய் சுக்கா. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெய் சுக்கா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்பம், இடியாப்பம், பாயா, நெய்ச்சோறு வாவா இருக்கு. இது சூப்பர். அது என்ன பன் பரோட்டா. பன் பரோட்டாக்கு கொடுத்த இந்த பெப்பர் சிக்கன் செம்ம காரசாரமாக கிளாஸ். அந்த பன் பரோட்டாவை சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒர்த்து, செம்ம ஒர்த்து. என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த டெசர்ட் சாப்பிடும்போது ஷூட் பண்ணிக்குவோம். ஓகே. பெரட்டி பாலும் குல்கந்து. பெரட்டி பால்னா பால்கோவா இல்லை பாலை கெட்டியாக திரட்டி எடுப்பாங்க. பால்கோவா மேலே ரோஜா இதழ்களை சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது. அதுதான் செஞ்சுருக்காங்க. பட் இது பால்கோவா இல்லை, திரட்டி பால். அருமையாக இருக்கு. நான் நினச்சேன் சூடாக இருக்கும் அப்படின்னு. திரட்டி பால் அது என்ன சூடாக இல்லைனாலும் அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நினச்சேன். இது ஆல்ரெடி குக்டு. அருமையாக இருந்தது. அவ்வளோ காரசாரமாக சாப்பிட்டுட்டு ஒரு ஃபினிஷ் இதோட கொடுக்குறது. இளநீர் பாயசமும் இருக்குது. பட் போதும், இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். ஓவராலாக குட் ஃபுட், மஸ்ட் ட்ரை ஃபுட். ஸோ ஈரோடு பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் மிலிட்ரி ஹோட்டலில் லஞ்ச் ஆர் டின்னர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே டீசெண்டாக டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பை. ஸோ ஃபுட்டு நல்லா இருந்தால் எப்போதும் போல் ஒரு பெல். நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுன்னா சொல்லணும். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் எனக்கு டேஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வாட்டி ஈரோடு வரும்போது ஒரு வாட்டியும் ஒரு உணவை வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்சில் வந்து ஒரு இலை சாப்பாடு போடுறாங்கல்ல, இந்த குழம்பெல்லாம் வச்சு ட்ரை பண்ணணும், சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு நான் இங்கே இல்லை. அதனால என்னால் லஞ்ச் ட்ரை வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணி வரேன். இந்த வீடியோ ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். பை.